சமீப காலமாக பார்த்தா பொது விஷயங்களையும் சரி, அரசியல்லையும் சரி, உங்களுடைய பலமான அதாவது அழுத்தமான கருத்துக்களை பதிவு சொல்கிறது செய்கிறீங்க. உண்டு. இப்போ குறிப்பாக விஜயை பற்றி கூட, விஜயனுடைய பேச்சை பற்றி கூட நீங்கள் வந்து ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சுருந்தீங்க. நான் எப்படி வச்சேன்னா, அது வந்து கடுமையான விமர்சனம். எனக்கு வந்து நான் எப்போவுமே நான் சொல்கிறது, எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது, நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது, ஒருத்தரை பற்றி பேசும்போது, அவங்கள நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, அவங்களுக்கு இருக்கிற ஒரு பொசிஷன் ஒன்று இருக்குது, அவங்க ஏஜ்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நம்ம மரியாதை கொடுத்து பேசணும். ஸோ அரசியலில் ஒரு பொசிஷனில் இருக்கிற சில பேரை பற்றி கொஞ்சம் கிண்டலாக பேசும்போது எனக்கு அது கொஞ்சம் ஃபீல் ஆகிடுச்சு. நீ அப்படி பேசுகிற பையன் இல்லையே, எதுக்கு அப்படி பேசின அப்படின்னு. நீங்கள் அப்படி பேசாமல் இப்படி பேசியிருக்கலாமே. அது என்னோட அபிப்பிராயத்தை தான் சொல்லுவேன். நான் மற்றவங்களுக்காக நான் பேச மாட்டேன். ஐ நெவர் அட்வைஸ். ஏன்னா நம்ம ரமணா படத்தில் விஜய் சொல்கிற மாதிரி, இந்த உலகத்திலேயே பிடிக்காத விஷயம் மன்னிப்புன்ற மாதிரி, எனக்கு இந்த உலகத்திலேயே யாருக்குமே பிடிக்காத ஒரு வேர்டுன்னா அது வந்து அட்வைஸ் தான். ஸோ அதனால் நாம் அட்வைஸ் பண்ணக்கூடாது. என்னோட அபிப்பிராயம், நானாக இருந்தால் அப்படி பேசியிருக்க மாட்டேன். ஆனால் அப்போ நான் அப்படி பேசினேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க பேசுனதெல்லாம் மாறிடுச்சு. ஹீ பிகேம் ஒரு பக்கா பொலிட்டிஷனாக மாறிட்டார். சேஃப்டி விஷயமா இருந்தாலும் சரி, மற்றவங்கக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, அவரோட பேச்சு, பேசுகிற விதம் அதெல்லாம் மாறிட்டு இருக்கும்போது, நான் பேசுனனால மாறினேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே கற்றுக்கிட்டு தானே வரோம். அவங்க வந்து 3 வருஷம்தான் ஆச்சு, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. போக போக நம்ம கற்றுப்போம். ஃபஸ்ட்டு படத்தில் நான் போட்ட மேக்கப்பாக அடுத்த படத்தில் வந்தது இல்லை. எல்லாமே நம்ம கற்றுக்கிறதா. அதில் ஒரு மாறுதல் தெரியுது. விஜய்கிட்டையும் நிறைய மாறுதல் தெரியுது. ஹீ இஸ் பிகமிங் பக்கா பொலிட்டிஷனாக மாறிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து நான் வந்து இந்த பார்ட்டி பிடிக்கும், அந்த பார்ட்டி பிடிக்கும் அப்படின்னு கிடையாது. பப்ளிக்காக ஒரு விஷயம் நல்லது பார்த்தாலும் அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஒரு கெட்டது நடந்தால் நான் அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். சில விஷயங்கள் அவங்களுக்கு குரல் கொடுக்க முடியாதுன்னா அவங்களோட சேர்ந்து நானும் போவேன். அச்சிச்சோ இப்படி நடக்குது, நானும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோமா, ஐ ஃபீல் சாரி ஃபார் யூ அப்படின்னு சொல்லுவேன். ஒரு கெட்டது நடந்தால் நாங்கள் போயிட்டு நான் கேள்விப்பட்டேன், கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நிறைய இடங்களில் வந்து பணத்தை விட நம்ம ப்ரெசன்ஸ், நம்ம வார்த்தைகள் அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அது பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். எனக்கு அது பிடிக்கும். ஐ லைக் பீப்புள். எனக்கு மனிதர்கள் பிடிக்கும். எனக்கு அவங்கக்கிட்ட பேசுகிறது பிடிக்கும். அவங்க பேசும்போது காது கொடுக்கறது பிடிக்கும். யூ மீன் அவங்க காது கொடுக்கறது பிடிக்கும். என்னோடய ப்ரெசன்ஸ் அங்கே கொடுக்கறது பிடிக்கும். ஒரு ஹக்கு கொடுக்கறது பிடிக்கும். உட்காந்து சரி ஓகே எல்லாம் சரியாயிடும் அப்படி சொல்கிறது எனக்கு பிடிக்கும். அதனால் நீங்கள் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு கேட்டால் பாலிட்டிக்ஸ் எனக்கு பிடிக்கும். பார்ப்போம்.